சன் அஸ்ட்ரோ டிவி நேரிலே உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எதிர் வருகின்ற அக்டோபர் மாதம் 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது? இது ஐப்பசி மாதமும் வரப்போகிறது. புரட்டாசி போய் கொண்டிருக்கிறது. நிறையவே எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஐப்பசி மாதத்தில் அதிகபட்சமான அடைமழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஜோதிட ரீதியாக தமிழகத்தில் வெள்ளம் சூழக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அதிகபட்சமான வெள்ளத்தினை காணக்கூடிய நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சரி, நமக்கு இந்த 12 ராசியில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது? முதன்மையாக மேஷ ராசினருக்கு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை சூரியன், பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது அதிர்ஷ்டகரமான, யோகமான, நன்மையான பலனாக இருக்கும். மேஷராசினருக்கு நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும். எதிர்ப்புகள் இல்லாத நிலையினை அடைய முடியும். வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையினை தெரிந்து கொள்ள முடியும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி அடைய முடியும். எதிர்ப்புகளற்ற நிலை இருக்கும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் கூட விலக ஆரம்பிக்கும். இது 16ஆம் தேதி வரை இந்த நிலைப்பாடு இருக்கிறது. 17ஆம் தேதி தொடங்கி அதன் பிறகு 18ஆம் தேதி முதல் சூரியன் 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். 7ஆம் இடத்திற்கு செல்கின்ற சூரியன் சப்தம பார்வையாக ராசியை பார்க்கிறார். இங்கே என்ன ஆகுன்னா, ராசியை சூரியன் பார்க்கின்ற போது அந்த சூரியன் மேஷ ராசிக்குள் உச்சமாகிறார் என்பது ஒரு பக்கம். ராசியை சூரியன் பார்க்கின்ற போது உங்களுடைய நிலையில் ஒரு வேகம் இருக்கும், படபடப்பு இருக்கும். இந்த வேலையை முடிக்கணும், அந்த வேலையை முடிக்கணும், நிறைய வேலையை கையில் எடுப்பீங்க. கையில் எடுத்துட்டு ஜெயிக்கணும் பார்ப்பீங்க. அரசாங்க ரீதியாகவும் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலர் புதிய வீட்டிற்கு குடியேறக்கூடிய நிலை இருக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நிலை இந்த மாதத்தில் மேஷராசினருக்கு அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு, அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை. 8ஆம் தேதிக்கு பிறகு அதிசாரமாக கடகத்து போகிறார். அந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா, அந்த 8 நாட்கள் உங்கள் நிலையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, ஒரு புதிய இடம் வாங்குறது, புதிய இடத்தில் குடியேறுவது, புதிய இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற வேலைகள் எல்லாம் நடந்தேறும். அரசியல்வாதிகளுடைய உதவி கிடைக்கும். 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். ஆதாயம் என்பது அதிகபட்சமாகவே இருக்கும். அதன் பிறகு 8ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு செல்கின்ற குரு என்ன பண்ணுவார்னா, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பார், ஜீவனஸ்தானத்தை பார்ப்பார், விரயஸ்தானத்தை பார்ப்பார். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கின்ற போது திடீர் புதையில் எடுத்தது போல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். உங்களுக்கு மறைந்து கிடந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். ஏதோ ஒரு பயத்தோடு இருந்தீங்க பாருங்க, அந்த பயம் இல்லாமல் போகும். அடுத்த ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்ற போது வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது விரைய செலவுகள் கட்டுப்படும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். இது குருவினால் ஏற்படக்கூடிய பலன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய சஞ்சாரம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கையில் பணம் புரளும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். புதிய பொருட்கள் சேரும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சுக்கிரன் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராகு சஞ்சரிப்பது லாபஸ்தானத்தில் அக்டோபர் 8 வரையில் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை இருக்கு. 8க்கு பிறகு ஒரு 11ஆம் இடத்தில் தனித்து நின்று சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராகு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அபரிமிதமான லாபத்தை, வருமானத்தை வழங்குவார் என்பது பொதுவான விதி. அப்படி பார்க்கின்ற போது மற்ற 8 கிரகங்கள் எந்த நிலைக்கு சென்றாலும் கவலையே வேண்டாம் மேஷராசினருக்கு. அடுத்த ராகு கேது பயிற்சி வரையில் 2026 கடைசி வரையில் 11ஆம் இடத்து ராகு உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். பணவரவை கொடுத்து கொண்டே இருப்பார். எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டே இருப்பார். புரியுங்களா? அடுத்து 5ஆம் இடத்தில் கேது. ஒரு பக்கம் ராகு பணவரவை கொடுக்கிறாரு, மறுபக்கம் 5ஆம் இடத்தில் கேது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்.
கொஞ்சம் வில்லங்கங்கள் வரலாம் சொத்துல. பிள்ளைகளால் நெருக்கடிகள் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி கூட ஏற்படலாம். இதுவும் இந்த விதியும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அக்டோபர் 27 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த செவ்வாய் யாருன்னா உங்களோட ராசிநாதன். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், சூரியன் ராசியை பார்க்கின்ற போது வேகம், விவேகம், இன்னும் வீரம் என்பதெல்லாம் இருக்கும். செவ்வாய் ராசியை பார்க்கின்ற போது பொதுவாக செவ்வாய் யாரு? தைரியக்காரகன், வீரியக்காரகன், பராக்கிரமக்காரகன், யுத்தக்காரகன், ரத்தக்காரன் சொல்லிட்டு போகலாம். அந்த செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற போது உங்களுடைய மேஷராசினருக்கு ஒரு வேகம் நிச்சயமாக இருக்கும். ஒரு அநீதியை கண்டு பொங்கிடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும். வேகம் உங்களிடம் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படுவீங்க. எல்லா விதமான வீரத்திற செயல்களுக்கும் காலமாக இந்த காலம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போறாரு. மாதத்தின் கடைசியில் இந்த மேஷ ராசினருக்கு மட்டும்தாங்க சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 8ஆம் இடம் என்பதே செவ்வாயுடைய வீடு தான். சொந்த வீட்டுக்கு போறாரு. உங்க ராசிநாதன் அவருடைய வீட்டுக்கு தான் போறாரு. உங்க வீட்டுக்கு தான் போறாரு. அது 8ஆம் இடத்துல உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். புதன் 7ஆம் இடத்துல. புதன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது உடல் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். இந்த மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு வளர்ச்சிக்குரிய மாதமாக, யோக மாதமாக, நன்மையான மாதமாக மேஷராசினுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ரிஷபராசி நண்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பெரிய குறைகள் கிடையாதுங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதி வரை சூரியன் சஞ்சரிக்கின்ற இடம் 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் பெரிய அளவில் பாதிப்பினை ஏற்படுத்த மாட்டார்னு ஒரு பக்கம் சொல்லலாம். இருந்தாலும் என்னன்னா உடல் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். ஏதாவது ஒரு நோய் கொடுத்துட்டு இருப்பார். தூக்கம் இருக்காது. ஒரு நோய் ஏதாவது ஒன்று தலை காட்டிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ளே ஒரு மனக்குழப்பம் கூட இருக்கும். அதற்கு அப்பால் என்ன ஆகும்? ஏன்னா எல்லாமே ஒரு பகுதி தான். அடுத்த பகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? 18ஆம் தேதி முதல் சூரியன் சஞ்சரிக்கின்ற இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்திற்கு செல்லுகின்ற போது உடல்நிலையில் இருந்த பாதிப்பை முதல்ல சரி பண்ணுவார். ரெண்டாவது எதிர்ப்பு, போட்டி, பிரச்சனை, சங்கடங்கள், மறைமுக தொல்லைகள்லாம் கொடுத்தாங்க பாருங்க, அவங்களையெல்லாம் அடக்கி வைப்பார் சூரியன். அப்போ உங்களுடைய செல்வாக்கு ஒரு படி மேலே உயரும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் அது உங்களுக்கு வெற்றியாகும். 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது நினைத்த காரியங்களை உங்களால் நல்லபடியாக நடத்தி கொள்ள முடியும். நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் இதன் பிறகு இல்லாமல் போகும். அந்த 6ஆம் இடத்து சூரியன் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிற்பகுதியில் யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். அப்போ எதிர்காலம் என்று ஒன்று இருப்பது தெரிந்துவிட்டால் நம்ம நம்பிக்கையோடு செயல்பட முடியும். நாளைக்கு பணம் வரும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் இன்று கடன் வாங்க முடியும். அது போலதாங்க, நாளைக்கு நல்ல நேரம் இருக்கு, அப்போ இன்னைக்கு சமாளிச்சிடலாம், அப்படி சமாளிப்பீங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குரு சஞ்சாரம் தான் இப்போ உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு. அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கு, பணப்புழக்கம் இருக்கு, வார்த்தைகளில் கொஞ்சம் தெளிவு இருக்கு, நிதானமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன காரணம்னா அந்த குருவுடைய பார்வைகளும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும். 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகுதான் உங்க வேலையில நெருக்கடிகள் வந்தது. குரு 10ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பித்த பிறகு அந்த நெருக்கடிகள் எல்லாம் போயிடுச்சு. இப்போ குரு 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். ஜீவனஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ வேலையில் இருந்த நெருக்கடி இப்போ இல்லை. வியாபாரம் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல நிலை தான் இப்போ உண்டாகியிருக்கு. யாருக்கு? ரிஷபராசினரான உங்களுக்கு. இந்த நிலையில அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதிசாரமாக 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் குரு. 3ஆம் இடத்திற்கு செல்வதை பற்றி பேசுவதற்கு முன்னதாக அவருடைய பார்வைகள் எங்க பார்க்குதுன்னா 7ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை.
ரிஷப ராசினருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு தகுதியான வரன் வரும் என்பதை இப்போ நீங்க எழுதி வச்சுக்கலாம். குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு, புரியுங்களா? எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கணும். 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை, தந்தை வழியுடைய ஆதரவு, பெரியவருடைய ஆதரவு, ஒரு புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, புதிய வீட்டில் குடியேறுவது. 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை. அப்போ சொத்து சேர்க்கை இருக்கும், வருமானம் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ இந்த நிலைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அடுத்து வேற என்ன பார்த்தீங்கன்னா, சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமேங்க. முதல்ல 10ஆம் தேதி வரை 4ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு உறவினர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்குள் இருப்பீங்க. அதன் பிறகு 5ஆம் இடத்துல பணம் எப்படி தான் வருதுன்னு தெரியல, வந்துக்கிட்டு இருக்கும். நேற்று தடைப்பட்ட இந்த வருமானம் கேட்டு கூட கிடைக்கல, இப்போ வர ஆரம்பிக்கும். அந்த நிலை சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை இருக்கும், சுபிட்சமான நிலையோடு வாழக்கூடிய நிலை இப்போ உங்களுக்கு இருக்கு. அடுத்து செவ்வாயுடைய சஞ்சாரம் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை அதி அற்புதமாக உங்களுக்கு இருக்கிறது. 27 வரை உங்களை யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. 6ஆம் இடத்துல செவ்வாய், புரியுதுங்களா? ருணரோக சத்துர்ஜய ஸ்தானம். அப்ப எதிரியா எதிரியால் ஒன்றும் பண்ண முடியாது. உடல்நிலை சரியாயிடும், வழக்கு சரியாயிடும், எல்லாவற்றிலும் வெற்றி. 6ஆம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதி சூரியனை சஞ்சரிக்க போறார். இப்போ என்ன நடக்குதுன்னா, குருவுடைய பார்வை 8ஆம் தேதி வரல இருக்கு செவ்வாய்க்கு. குருமங்கள யோகம் உங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த மாதம் சுபிட்சமான மாதம் உங்களுக்கு. அதற்கு மேல பாத்தீங்கன்னா புதன் 6ஆம் இடத்துல மாதம் முழுவதும். இந்த புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த ஆதாயத்தை விட எதிர்பாராத ஆதாயம் என்பது நிச்சயமாக இருக்கும். வரவே வராதுன்னு நினைச்ச இந்த பணம் கூட கைக்கு வரும். என்றைக்கோ போட்ட விதை இன்றைக்கு விளைச்சலாகி மாறி உங்க கைக்கு வரும். சேமிப்பு உயரும், கேட்டிருந்த இடத்தில் பணம் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும், மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். மிக அற்புதமான மாதம் இந்த மாதம். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் கேது தாயாரின் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். இல்லை உங்களுடைய சுகத்தில், அதாவது ஓடிட்டே இருப்பீங்கல்ல, பணம் வேலைகள் ஓடிட்டு இருப்பீங்கல்ல, இது முன்னேற்றமான காலம் தானே. ஓய்வு இருக்காது, உறக்கம் இருக்காது, அதான் உடம்பு கடலாம். இன்னொரு பக்கம் 10ஆம் இடத்துல ராகு. 8ஆம் தேதி வரும் கவலை இல்லை, குரு பார்த்துட்டு இருக்காரு 10ஆம் இடத்தை. அதன் பிறகு என்ன ஆகுன்னா தனித்து நிற்பார் ராகு 10ஆம் இடத்துல. அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் 8ஆம் தேதிக்கு பிறகு. நேர்மையாக கொடுத்த வேலையை, எடுத்த வேலையை முறையாக செய்து முடிக்க வேண்டிய காலகட்டம் 8ஆம் தேதிக்கு பிறகு. வேலையில் தவறு செய்தால் நிச்சயமாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பது சூசகமாக சொல்லிக்கிறேன். கவனமாக இருக்க வேலையில். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, இப்போ ஜாதகம் எதுக்கு பார்க்குறோன்னா, நம்முடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் எப்படி இருக்கோ, நாளைக்கு எப்படி இருக்கோ தெரிஞ்சுக்கிட்டா, சங்கடமான நேரமாக இருந்தால் கொஞ்சம் நம்முடைய வேலைகளை கவனமாக இருக்கலாம், அதிர்ஷ்டமான நேரமாக இருந்தால் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு முடிவுகளை எடுக்கலாம். ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் ஜாதகம். இங்கே 12 பாவகங்கள், 9 கிரகங்களும் அவர்களுக்குரிய கிரகங்கள் ஒவ்வொருவருமே அவருடைய காரகத்துவம் என்னவோ அந்த பணியினை செய்து கொண்டிருப்பார்கள். எந்த பாவகத்தில் அமர்கின்றார்களோ அந்த பாவகத்தின் பணியினும் சேர்த்து செய்யக்கூடிய நிலை அவர்களுக்கு உண்டு. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். 9 கிரகங்கள், இந்த 9 பேரும் ஒட்டுமொத்தமாக ஒரே விதமான பலன்களை யாருக்கும் கொடுக்க போவதில்லை. அதே நேரத்தில் எதிர்மறையான பலன்களையும் எப்பொழுதும் 9 பேரும் ஒன்றாக கொடுப்பதில்லை. ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரை வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்பட்டது. உயிர் இத்தனை நாட்கள் இந்த நிமிடத்தில் தான் போகும் என்பது தீர்மானிக்கப்பட்டது. அதுவரையில் வாழ்ந்து தான் ஆகணும், கர்ம வினைக்கு ஏற்ப. அப்போ நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக, உயிர் வாழ்வதற்காக அடிப்படை வசதிகளை நமக்கு கிரகங்கள் கொடுத்துத்தான் ஆகணும். அப்படி கொடுத்திடக்கூடிய நிலையில் சில கிரகங்கள் எப்பொழுதுமே நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சில நேரத்தில் மிக அதிகபட்சமான யோகத்தை கொடுப்பார்கள், சில நேரத்தில் கொஞ்சம் சங்கடங்களை அதிகமாக கொடுப்பார்கள். எப்படி இருந்தாலும் ஏதாகிலும் ஒரு கிரகம் நன்மைகளை செய்து கொண்டிருக்கும். இப்போ ஏன் அதை பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம இந்த 9 கிரகத்தை பற்றி ஏன் பேசுகிறோம்? எந்த கிரகத்தால் இந்த மாதம் நமக்கு ஆதாயம், எந்த கிரகம் எதிர்மறையாக இருக்கு, அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்,
என்ன செய்யலாம், அதற்கு வழிகாட்டுவது மட்டும்தான் இந்த மாத பலன். சரி, போவோம். 17ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில், மாதுஸ்தானத்தில் 3ஆம் இடத்த அதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது நமக்கே தெரியாத ஒரு பயம், இந்த கற்பனை இருப்பாருங்க. மனசு கற்பனை பண்ணிட்டு இருக்கோம், அவரால் அந்த பிரச்சனை வந்துடுமோ, இவரால் இந்த பிரச்சனை வந்துடுமோ, இந்த நெருக்கடி வந்துடுமோ, நாம் இது பண்ணியிருக்கோமே, அதனால் ஏதாவது பிரச்சனை வருமோ, இப்படி உங்களுக்குள்ளாகவே சில ஓட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு 18ஆம் தேதி போகிறார். அப்போ உடல் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசினருக்கு. சரி, இது சூரியன் என்ற ஒரு கிரகத்தை மட்டும் தான் பேசியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம். ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஜென்ம ராசிக்குள் குரு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை வளமடைய ஆரம்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் வேகம் உங்களுக்குள் இருக்கிறது. வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருப்பீங்க. வருமானம் 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 ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஓய்வு இருக்காது, உறக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதே நேரத்தில் இந்த ஜென்மகுருடைய காலகட்டத்தில் தான் என்ன ஆகுன்னா, எல்லா விதமான செல்வங்களும் செல்வாக்கும் நமக்கு வரும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். புரியுங்களா? புதிய சொத்து சேரும், வில்லங்கங்கள் முடிவிற்கு வரும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது திருமண வயதினருக்கு வரன் வரும். 9ஆம் இடத்தை பார்க்கின்ற போது புதிய சொத்து சேரும், புதிய இடத்துக்கு கூட குடியேறுவீங்க. அதற்குரிய பாக்கியங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கு. இந்த நிலை அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு மாறுது. எப்படி மாறுதுன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிசாரமாக குரு போறார் இந்த 8ஆம் தேதி. அப்போ 2ஆம் இடத்துக்கு குரு போகும்போது என்ன ஆகுன்னா, இந்த அலைச்சல் கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். ஐயோ, வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தா வேலை வேலைன்னு இருக்காளே, இப்படி கணவர் ஒரு பக்கம் புலம்பல், இந்த பக்கம் மனைவி புலம்பல். இந்த புலம்பல்களை எல்லாம் அடங்கி குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமையோடு இருந்திடக்கூடிய நிலையினை 8ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசினர் பார்க்கலாம். அப்போது 8ஆம் தேதிக்கு பிறகு என்ன ஆகுன்னா, குருவுடைய பார்வை எங்கே பதியுது? 6ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 10ஆம் இடத்துல. இப்போ 5, 7, 9, அப்போ 6, 8, 10. 6ஆம் இடம் ருணரோகஸ்தானம், சத்துருஸ்தானம். அந்த இடத்தில் குரு பார்வை பதிகின்ற போது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், பயம் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். மனசுல ஒரு தைரியம் வந்துடும். புரியுதுங்களா? உடல்நிலையில் ஒரு ஆரோக்கியம் வந்துடும். வழக்கு இருந்தால் வழக்கு ஜெயமாகும். பின்னாடி உங்களுக்கு செயல்பட்டவருடைய முகத்திரை கிழியும். 6ஆம் இடத்தில் குரு பார்க்கின்ற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். 8ஆம் இடத்தில் குரு பார்க்குறாரு, புதிய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் குரு பார்க்கின்ற போது புதிய தொழில் தொடங்குவது, வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பது, வேலையில் இருந்த நெருக்கடிகள் மாறுவது, எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைப்பது என்பதெல்லாம் 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது கிடைக்கின்ற பலன்களாக இருக்கும். சரி, இவையெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராகு 9ஆம் இடத்துல, பாக்கியஸ்தானத்தில். இப்போ பாக்கிய ராகு எப்பொழுதுமே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற வரை 3ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரித்து கொண்டிருப்பார் உங்கள் ராசிக்கு. இன்னும் ஒரு ஆண்டிற்கு 2026 இறுதி வரை பாக்கிய ராகுவும் 3ஆம் இட கேதுவும் உங்களை முன்னேற்றத்தில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 2 கிரகம் பாருங்க, உங்களை பேலன்ஸ் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். ஒரு பெரிய மனிதனுடைய சந்திப்பெல்லாம் கிடைக்கும். எல்லா வட்டத்திலையும் பழக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தாலும் இப்போ பெரிய பெரிய நட்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். சொத்து, செல்வாக்கு, சுகம், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். 3ஆம் இடத்துல கேது தைரியம், வீரியம், பராக்கிரமம், நம்மால முடியும், எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும். இவையெல்லாம் ஒரு பக்கம். சுக்கிரனுடைய சஞ்சாரமும் இந்த மாதம் சாதகமாக இருக்குது, வருமானம் இருக்குது. அடுத்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா 27/10 வரை 5ஆம் இடத்துல. இப்போது நிறையா பணம் வருது, ஏதாவது செலவு வரதானே செய்யும். அப்போது செலவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் 5ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால். அதே நேரத்தில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு குருமங்கள யோகம். 8ஆம் தேதி வரை பெரிய நெருக்கடி இருக்காது. 8ஆம் தேதிக்கு பிறகு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 27ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போவார்.
அதற்கு பிறகு அவரும் உங்களுக்கு 45 நாட்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதன் சஞ்சரிக்கின்ற இடம் 5ஆம் இடம். ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பணம், செல்வாக்கு, அந்தஸ்து வருது பாருங்க, அப்போ பின்னாடி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதுபோல் பேசக்கூடிய நிலை இந்த நேரத்தில் நீங்கள் உருவாக்கி விட வேண்டாம். இப்போ உருவாக்கி விட வேண்டும் என்றால் ஒழுக்கத்தில் சரியாக இருங்கள். புரியுதுங்களா? வேலையில் சரியாக நடந்து கொள்ளுங்கள். இந்த 2 இருந்துட்டால் உங்களுக்கு யாரும் பின்னாடி பேச போகிறதில்ல. இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு அபகீர்த்தி உங்களுக்கு உண்டு. இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, வாழ்க்கையில் எப்போ நிம்மதி வரும் என்று எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருப்போங்க நீங்கள். சரி, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ராசினருக்குமே ஒரு விஷயங்க, நல்ல நேரமும் நிச்சயமாக வரும், பாதகமான நேரமும் வரும். மாற்றம் 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 மாற்றத்துக்கு உட்பட்டு தான் வாழ்க்கை. இன்னும் கிரகங்கள் இடம் மாறிக்கொண்டிருக்கின்ற போது நிச்சயமாக பலன்களில் மாற்றம் உண்டாகும். அதனால தான் இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கிறது. இந்த மாதம் எப்போ வேறு இடத்தில் சஞ்சரிப்பார்கள், அதன் காரணமாக எந்த விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதுதான் சூசகம். புரியுதுங்களா? அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளியில் ஜோதிடன் என்பவன் வரம் கொடுக்குற சாமி கிடையாது, கடவுள் கிடையாது. இந்த கணிதத்தை கற்றுக்கொண்டிருப்பதும் ஜோதிடம். அப்போ இந்த கிரகம் இங்கே சஞ்சரித்தால் இந்த பலனை இந்த ஜாதகருக்கு வழங்குவார் என்பதை தெரிவிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை. இது ஒரு வழிகாட்டி மட்டும்தான். சரி, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரை மாதத்தின் முற்பகுதி ஒரு அருமையான நிலை கடகராசினருக்கு இருக்கு. 17ஆம் தேதி வரை பொதுவாக 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எடுத்த காரியங்கள் எல்லாமும் வெற்றியாகும் சொல்லலாம். அதை விட என்னன்னா, தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க, தைரியம் இருக்கு பாருங்க, வேகம் இருக்கு பாருங்க, வீரியம் இருக்கு பாருங்க, இதுவெல்லாம் இருக்கும். தன்னம்பிக்கை மனுஷனுக்கு இருந்துட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லையே. தைரியம் இருந்துட்டா போதுமே. அதுவெல்லாம் இப்பொழுது கடகராசினருக்கு இருக்கும். 17ஆம் தேதி வரை 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் முன்னேற்றமான பலன்களை எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். இது மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு யோகம். பிற்பகுதி என்று சொல்கின்ற போது 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம செய்த சில தவறுகள் பார்த்து நினச்சி நீங்களே குழம்பிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை வெளியே வருமோ, இந்த பிரச்சனை வெளியே வருமோ, இதனால் சிக்கல் வருமோ, இந்த நபர் இப்படி பண்ணுவாரோ, ஒரு மனதிற்குள் ஒரு பயம் வரும், மனக்குழப்பம். புரியுங்களா? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. இந்த நேரத்தில் குருவுடைய சஞ்சாரம், விரைய குருன்னு சொல்லலாம். இப்போ உங்கள் ராசிக்குள்ள தான் குரு உச்சமாவார். புரியுங்களா? அந்த குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதாகிலும் ஒரு வகையில் செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, கையிருப்பு கரைஞ்சிக்கிட்டே இருக்கு, சேமிப்பு இல்லை, இப்படி எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை தாங்க உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை. அப்போ கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்க முடியுது, சந்தோஷமாக இருக்க முடியுது. 6ஆம் இடத்தை பார்க்கிறார், நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியுது, எதிர்ப்பு இல்லாமல் இருக்க முடியுது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, கொஞ்சம் பாக்கியத்தோடு இருக்க முடியுது உங்களால். புரியுங்களா? என்னை 8ல் போய் ராகு உட்காந்துருக்கார். அந்த ராகு குரு பார்க்குறாரு. அப்போது அந்த பயம் உங்களுக்கு இல்லை. அந்த பயத்தை குரு போய்க்கிறார். விரைய குருவாக இருந்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி மாலை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் அதிசாரமாக வருகிறார் குரு. ஜென்ம குரு வந்து விட்டார். எப்படி? ஜென்ம குரு வந்து விட்டார். இனிமேல் உங்களை உட்கார விட மாட்டார், ஓட வைப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் சில பேருக்கு இடமாட்டம் கூட கிடைக்கலாம். குடும்பம் ஒரு இடம் இருக்கும், வேலை பார்க்குற இடம் ஒரு இடமா இருக்கும். இல்லை இருப்பவர்களுக்கும் டெப்டேஷன் கிடைக்கலாம், வெளியே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஒரு பரபரப்பாக இயங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. புரியுதுங்களா? அப்போ அப்படி பார்வைகள் எங்கே கிடைக்குது? எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ஜென்மகுரு காலத்தை கொஞ்சம் சங்கடமான காலம் சொல்லுவாங்க. அலைச்சல் நிச்சயமாக இருக்கும், அலைச்சல் நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆதாயம் அதிகபட்சமாக இருக்கும். அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் ஓடி ஓடி சம்பாதிக்கும் போது தாங்க அதிகம் சம்பாதிக்க முடியும், ஓடும் போது தான் சம்பாதிக்க முடியும். சோம்பேறிய வீட்டை உட்காந்து என்ன பண்ண முடியும்? அப்போ ஜென்மகுரு என்ன பண்ண, ஓட வைப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, சொத்து சேர்க்கை உண்டாக்குவாரு, பிள்ளைகளுக்கு ஒரு பெருமை ஏற்படுத்துவாரு, பிள்ளைகளால் பெருமை அடைய வைப்பாரு, பிள்ளைகளுடைய நிலைக்கேற்ப வயதிற்கேற்ப அவர்களுக்கு எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வைப்பார். அது படிப்பா திருமணமா என்ன செய்யணும் செய்ய வைப்பார்.
புரியுதுங்களா? அடுத்து 7ஆம் இடத்தை குரு பார்க்க நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், திருமண வயதினருக்கு வரன் வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகும்? ஒரு புதிய சொத்து வாங்க முடியும், நினைச்ச வீட்டை வாங்க முடியும், அதில் குடி போக முடியும். இந்த சூழ்நிலைகளும் இருக்கிறது ஜென்ம குருடைய காலகட்டத்தில். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம குரு உங்களுக்கு, அதை புரிஞ்சுக்கிங்க. இது உங்களுக்கு சாதகமான நேரம். இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரமும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கு. செவ்வாய் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கு. 8ஆம் தேதி வரை செவ்வாயும் குரு பார்த்துறாரு. 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் குரு பார்க்கிறாரு. 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகுவையும் குரு பார்க்கிறார். ஆனா 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த 2 இடங்களும் தனித்துவமாக செவ்வாய் தனியாக சஞ்சரிப்பார், ராகு தனியாக சஞ்சரிப்பார். உடல்நிலையில் சங்கடங்களை ஏற்படுகிறது. அலைச்சல் இருக்குல்ல, ஓடிட்டே இருக்கும்ல, சங்கடங்களை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் 8ஆம் இடத்துல ராகு தனிச்சிருக்கும்போது என்ன பண்ணுவார்? கொஞ்சம் மறைமுக தொல்லைகளை உங்களுக்கு வழங்கலாம், நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம், அதிகபட்சமான ஒரு பயத்தினையும் ஏற்படுத்தலாம். அப்போ இதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். புதன் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியப்போ பெரிய ஒரு வலையில சிக்கிக்கிட்டீங்க, வியூகத்தில் மாட்டிக்கிட்டீங்க. அந்த வியூகத்தை உடைச்சி வெளியில வரணும், அதெல்லாம் சாணிக்கத்தனம், சாமர்த்தியம். ஜெயிக்கணும் இல்லை, சிக்கல்கள் வரதான் செய்யும் வாழ்க்கையில். அந்த ஜெயிக்கின்ற நிலையினை 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? 4ஆம் இடத்து புதன் புத்திசாலித்தனமாக செயல்பட வைத்து எந்த காரியத்தை எப்படி நடத்தணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பிரச்சனையை சமாளிக்கணும், எப்படி ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ வித்தைக்காரனுடைய நிலைப்பாடு சாதகமாக இருக்கு. விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய மாதமாக கடகராசினருக்கு இந்த மாதம் இருக்கு. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த அசைச்சி பார்க்க முடியாத ஒரு ராசின்னா அது சிம்ம ராசிங்க. எல்லா நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா செல்வாக்கோடு இருக்கிற மாதிரியே தெரியும், வெளிப்பார்வைக்கு கௌரவமாக இருக்க மாதிரியே தெரியும். அவருக்கு என்னையா குறைச்சல், அந்த ஆளுக்கு என்னையா குறைச்சல் அப்படின்லாம் பேசுவாங்க. சிம்ம ராசியில் பிறந்துட்டா தனித்துவம் என்பது எப்பவும் இருக்குங்க. ஏன்னா சூரியனுடைய ராசி இல்லையா? அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதன் இப்போ எங்கே இருக்காரு, என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இப்போ 17ஆம் தேதி வரை 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள குழப்பம் இருக்கும், நெருக்கடி இருக்கும், வார்த்தைகளை பாதுகாக்க முடியாத அளவிற்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவிற்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும், நெருக்கடியெல்லாம் இருக்கும். எப்போ? 17ஆம் தேதி வரை. இது ஒரு கிரகத்தை மட்டும், சூரியனை மட்டுமே வச்சு பேசுகிறோம். பரவாயில்ல, மற்ற கிரகங்கள் இருக்காங்கல்ல. அப்போ இதே சூரியன் உங்கள் ராசிநாதன் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 3ஆம் இடத்திற்கு போகின்ற போது இந்த முற்பகுதியில் இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும், குழப்பத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி முன்னேற்ற பாதையில் உங்களை நடைபெற வைப்பார். ஐயா, இன்னைக்கு இருட்டா இருக்கு, நாளை காலையில் வெளிச்சம் வரும்னு நம்பிக்கை இருந்துட்டாவே நம்மளால வெளிச்சத்தை எதிர்பார்க்க முடியும். இப்ப மாதத்தின் பிற்பகுதி சிம்மராசினருக்கு யோகமாக இருக்கின்ற நிலைமை தெரிஞ்சுக்கிட்டாவே துணிச்சலாக சில காரியங்களில் இறங்கி கடன் கூட வாங்கலாம், எல்லா விதமான வேலைகளையும் முன்னெடுக்கலாம். இந்த பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி பிறகு சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ள முடியும். அரசு வழி முயற்சிகள் கொண்டு வெற்றியாகும். எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், இதான் ஒரு வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்கங்க, எடுக்கின்ற முயற்சி. அப்போ நீங்க முயற்சி செய்யாம எதுவுமே கிடைக்காது. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றியாக்குவார், முன்னேற்ற பாதையில் நடைபெற வைப்பார். அப்போ அது ஒரு யோகம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை ஞானக்காரகன் குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். சமீப காலத்தில் ஒரு நல்ல சூழ்நிலைகளை சிம்மராசினர் அடைந்து கொண்டிருப்பதற்கு காரணம் 11ஆம் இடத்து குரு. அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், செல்வாக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும். இப்படி சிம்மராசிக்காரர்களை பாருங்க, என்ன யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பேசுவாங்க. ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் இருக்கும். தைரியம் மனுஷனுக்கு இருந்தால் துணிச்சல் வந்துடும்ல. இப்போ யாரையும் சட்டம் பண்ண மாட்டாங்கல்ல.
அப்போ இனி யாராக இருந்தால் எனக்கு என்ன, ஒன்று நான் கண்டுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி ஒரு மிதப்பு இப்போ இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, பிள்ளைகளால் பெருமை இருக்குது, புரியுங்களா? எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் பூர்வீக ஸ்தானத்தை பார்க்கின்ற போது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது நண்பர்களால் ஆதாயம். எப்படிங்க? நட்புகளால் ஆதாயம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டணி கட்சி பலமாக இருக்கிறது காரணமே அந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது. இப்போ அப்படியே ஒரு மாற்றம் வரப்போகுது. என்ன மாற்றம்? அந்த குரு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரார். இப்போ என்ன பண்ணுவார்? விரயஸ்தானம் முதல்ல ஒரு விரயம் பண்ணிடுவார், எங்கேயாவது சிக்கலை உண்டாக்குவார், செலவை ஏற்படுத்துவார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை 4ஆம் இடத்திற்கு, 6ஆம் இடத்திற்கு, 8ஆம் இடத்திற்கு. இப்போ நட்பு ஸ்தானத்திற்கு கிடைக்கல. அப்போ தன்னுடைய சுகத்திற்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து வெளியில் வரக்கூடிய நிலை இருக்கும். எதிரிகளை கண்டு பயப்படாமல் செயல்படக்கூடிய நிலை இருக்கும். அஷ்டமஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை, அப்போ புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நிலையில இருக்கும். இதுவும் ஒரு நன்மை தான். 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் சாதகமாக இருக்கு. இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்ற ராகு தனித்த ராகுவாக சஞ்சரிப்பார். அப்போ நட்புகளுக்கிடையே ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய நிலை அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசினருக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே சில சலசலப்புகள் ஏற்படும், பிரச்சனைகள் உண்டாகும். புரிஞ்சுக்கிங்க. ஜென்ம ராசிக்குள்ள கேது வேற. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற கேது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பார். என்னன்னா, மனிதன் வாழ்வதற்கு தேவையான வசதி வாய்ப்பு கிடைக்கும், மனசு நிம்மதியா இருக்கணும் இல்ல, மனசுல பயம் இருக்கக்கூடாது இல்ல, படுத்தா நிம்மதியா தூக்கம் வரணும் இல்ல. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற கேது ஏதாகிலும் ஒரு குழப்பத்தை எப்படி ஏற்படுத்திட்டே இருப்பார். அதே நேரத்தில் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் மாதம் முழுவதும் 30 நாட்களுமே உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டிருப்பார், ஒரு சந்தோஷமான நிலையினை கொடுத்து கொண்டிருப்பார். செவ்வாயுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வரை, அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை அவர் குரு 12க்கு வரட்டும், ராகு 7ல் உட்காரட்டும், ஜென்மத்தில் கேது இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. 27ஆம் தேதி வரை 3ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசினருக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்கும். இது பட்டிமன்ற விவாதமா இருந்தாங்க, இந்த கிரகம் என்ன பண்ணும், இந்த கிரகம் என்ன பண்ணும், மொத்தத்தில் எப்படி இருக்கும், முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் என்பதற்கு மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனுடைய சஞ்சாரமும் மாதம் முழுவதும் செவ்வாயுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அது காரணம் புதன் 3ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறாரு, புத்தி குறைவினை ஏற்படுத்துவார். புரியுங்களா? அவசர காரியங்கள் பயனற்று போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? பொதுவாக வாழ்க்கையில் நெளிவு சுழிவு தெரிஞ்சு, வாழ்க்கைன்னா இது தாங்க, எப்படி தாங்க வாழ்ந்தாகணும், ஒன்று நான் சந்தோஷமாக வாழணும், சொத்து சுகத்தோடு வாழணும்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்குவேன், இல்லை நான் வீரியமாக வாழணும், கௌரவமாக வாழணும், அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குவேன். இந்த எல்லா விதமான தந்திரங்களையும் கற்றுக்கொண்டவர்கள் யாருன்னா கன்னி ராசிக்காரங்க. ராசிநாதன் புதன் என்பது அதற்கு ஒரு காரணம். வித்யாக்காரங்க இல்லையா, வித்தைக்காரங்க இல்லையா? அந்த வித்தைக்காரனுடைய ராசியில் பிறந்தால உங்களுக்குள்ள சகல வித்தைகளும் தெரியும், சகல அறிவும் உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த மாதம் எப்படி இருக்கு? 17ஆம் தேதி வரை ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க, வேகம் இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப வேகமாக இருப்பீங்க. எல்லாத்தையும் உடனே முடிச்சிடணும், இன்றைக்கே முடிக்கணும், எடுத்த வேலையை முடிக்கணும்னா ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் என்ன பண்ணால் நண்பர்களை கவனிக்க முடியாது, வாழ்க்கை துணையை கவனிக்க முடியாது, அங்கே ஒரு சிக்கலை உண்டாகும். இப்போ இங்கே ஒரு அடி அடிக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு அடி விடும் பாருங்க, அது மாதிரி தான். இப்போ இங்கே வந்து நமக்கு வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். எதிர்மறை என்னன்னா குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அங்கேயும் பார்த்தீங்கன்னா மனசு குழப்பம்தான். இப்போது உங்களுக்கு விரையாதிபதி சூரியன், அவருடைய சஞ்சார நிலை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குது. இது ஒரு பக்கம் தூக்கி போட்டுரும், சூரிய சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்குது. சரி, அடுத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி நடைபெற்ற காலத்திலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் சங்கடம். பொதுவாக 10ஆம் இடத்துக்கு குரு வருகின்ற போது பதவியில் சிக்கலை ஏற்படுத்துவார், அரசியல்வாதிகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார், உத்தியோகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார், வியாபாரத்தில் தடையை உண்டாக்குவார், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. எப்படி வரப்போகுது? அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அது உச்சமா வராருங்க. சொல்லவே வேணும், கொடி கட்டி பறக்க போறீங்க நீங்க. கன்னி ராசினர் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் எல்லா விதமான செல்வாக்கோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் வாழ போறீங்க. அப்ப 11ஆம் இடத்து குரு என்ன பண்ணுவாரு? லாபத்தை முதல்ல கொடுப்பாரு, பெரிய மனிதனுடைய நட்புகளை கொடுப்பாரு. வியாபாரத்தில் லாபமே இல்லைன்னு சொல்லிட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் பணம் அதிகமாக பொருளும், பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பார்த்த பணத்தை விட எதிர்பாராத பணம் கூட வரும். முடிஞ்சு பார்த்தீங்களா? அவர் பார்க்கின்ற இடம் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும். தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் இப்போ வந்துடும் உங்களுக்கு. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், புதிய சொத்து சேரும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இருக்கும். கன்னி ராசினர் அரசியல்வாதியாக இருந்தால் புதிய கூட்டணி உருவாகும். முடிஞ்சு பார்த்தீங்களா? இந்த குரு அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசினருக்கு யோகமான பலன்களை வழங்கிட்டு இருக்கிறார். இதரை விட, ஏன்னா மங்களக்காரகன் இல்லையா, குருவுடைய பார்வை கிடைத்து விட்டாலும் போதும், குருவுடைய சஞ்சார சாதகமாக இருந்து விட்டாலும் போதும், வாழ்க்கை வளமடையும் என்பது பொதுவான விதி. அப்ப குரு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2026 வரை என்னை எவராலும் அசைத்து விட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ராகுவுடைய சஞ்சாரம் கன்னி ராசினருக்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் நிறைய இழப்புகளை பார்த்திருப்பீங்க, நோய் நொடியோட மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க. இப்ப என்ன தெரியல ஆயிருக்கு? 6ஆம் இடத்துல ராகு நிரந்தரமா இருக்காரு. 1.5 ஆண்டுகள் சஞ்சரிப்பாருங்க. 2026 கடைசி வரையில் 6ஆம் இடத்துல ராகு இருப்பார். அதிர்ஷ்டக்காரகன், யோகக்காரகன், போகக்காரகன் ராகு. புரியுங்களா? உங்களுக்கு தேவைகள் என்னவாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதையெல்லாம் 6ஆம் இடத்து ராகு கன்னிராசனுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். அப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு 11ஆம் இடத்துல, ராகு 6ஆம் இடத்துல, இதெல்லாம் யோகம். இருந்தாலும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் கேது இருக்கார். அதை கொஞ்சம் கவனமா இருங்க. செலவுகளில் மட்டும் கவனமா இருங்க. சுக்கிரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் வருமானத்தை கொடுத்திடக்கூடியதாக, நிம்மதியை கொடுத்திடக்கூடியதாக, சௌகரியத்தை கொடுத்திடக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நன்மைதான். செவ்வாய் மாதத்தின் கடைசியில் 3ஆம் இடத்துக்கு போறாரு. மாதத்தின் கடைசியில் 3ஆம் இடத்துல போய் 45 நாட்கள் அங்கே இருப்பார். புரியுதுங்களா? இந்த நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு போய் இந்த மாதம் முழுவதும் ஒரு நன்மையான மாதமாக, யோகமான மாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது. நல்லத்தனமாக நீங்க வெளிப்படுவீங்க. மற்றவங்க பார்வைக்கு அவர் நல்லவருப்பா, அவருக்கு ஏமா இந்த கஷ்டம் வந்துச்சு, அவரை நம்ம பாதுகாக்கணும்பா, இப்படி நினைத்திடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலைமை மாறும். இந்த மாதம் என்பது உங்களுக்கு அக்டோபர் மாதம் யோகமான மாதமாகவே இருக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது? நல்லா தாங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க, ஏதோ போயிட்டு இருக்குன்னு கூட சில பேர் சொல்லுவீங்க. இது ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதற்கு ஏற்ப பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும், சில பேருக்கு நிறைவாக கூட இருக்கும். சரி, எதற்காக இதை சொல்கிறேன்னா, சமீப காலமாக குரு உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாக்கிய குரு தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். சமீப காலமாக குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிம்மதியான நிலை உங்களுக்கு வெளி தோற்றத்திற்கு பார்த்த ஒரு பெரிய பசுமையானவராக நீங்கள் காட்சி வந்துட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ ஜென்மராசிக்குள்ள செவ்வாய் வேற இருக்காரு, ஆனால் அது குருமங்கள யோகமாக உருப்பெற்று விட்டது. அப்போ குரு ராசியை பார்க்குறாரு, ராசிக்குள்ள செவ்வாய் இருக்காரு, குருமங்கள யோகமாக மாறிவிட்டது. அப்போ ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் பெரிய பாதகத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை, அது யோகத்தை உண்டாக்க போறார். அதே நேரத்தில் இந்த நல்ல நேரம் எவ்வளோ நாள் இருக்கும்? அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை குரு 9ஆம் இடத்தில் இருப்பார். குரு பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு குரு போறார். இப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், வாழ்க்கை முறை, குடும்பத்துடைய சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் மொத்தமாக பார்க்கின்ற போது 10ஆம் இடத்துல போய் குரு உட்காருகின்ற போது ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார்.
அப்போ வேலை செய்கின்ற இடத்தில் நீங்கள் சரியாக வேலையை மட்டும் செய்யணும்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு மெமோ வரலாம். தம்பி, இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நான் வேறு ஆள் வச்சுக்கிறேன், நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கலாம். இல்லையா, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, கௌரவமாக இருக்கீங்க, அங்கே மறைமுக எதிர்ப்புகள் வரலாம். யாராவது ஒரு மோட்டிவேஷன் போட்டு ஒரு மெமோ கொடுக்கலாம். இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, இந்த ஜோதிடம் என்பது, ஜாதகம் என்பது ஒரு வழிகாட்டி தான். இந்த நேரத்தில் இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்களை நமக்கு வழங்குவாங்க. அப்போ சில நெருக்கடிகளை 10ஆம் இடத்து குரு வழங்கிட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதால் நாம் என்ன பண்ணுவோம்? எச்சரிக்கையாக இருப்போம், கவனமாக இருப்போம், வேலையில் ஒழுக்கமாக இருப்போம். கொடுத்த வேலையை செய்துட்டு மற்ற வேலையை பார்ப்போம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க, சந்தோஷம் இருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ஒரு நிம்மதியான நிலை, சந்தோஷமான நிலை இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் போகும், எதிர்ப்புகள் போயிடும், ஒரு பரபரப்பான வாழ்க்கை மாறி ஒரு அமைதியான நிலைக்குள்ள வருவீங்க. புரியுங்களா? ஒரு தனித்த செல்வாக்கு என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து சுக்கிரனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கு. வாழ்க்கை துணையோடு ஒரு இணக்கமான நிலை இருக்கும், வருமானம் இருக்கும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், எல்லா விதமான நன்மைகளும் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். இன்னும் ஒரு ஆண்டிற்கு துலாம் ராசினரை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது. இதை எழுதி வச்சுக்கிங்க. அதற்கு என்ன காரணம்? 11ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். லாபஸ்தானத்தில் கேது, ஞானமோட்சக்காரன் கேது லாபஸ்தானத்தில் அளந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கையில் பணம் இல்லையா, அந்த நேரத்தில் பணம் கைக்கு வரும். புரியுங்களா? அந்த பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக உண்டு. 5ஆம் இடத்தில் ராகு இருக்காரு. ராகுவிற்கு சமீப காலத்தில் குருவுடைய பார்வை இருக்கு. குருவுடைய பார்வை 5ஆம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. உங்களுக்கு பிள்ளைகளால் தொல்லைகள் கிடையாது, சொத்துகளால் பிரச்சனைகள் கிடையாது, காதலால் சங்கடங்கள் கிடையாது. ஆனால் குருவுடைய பார்வை விலகும் போது 5ஆம் இடத்துல தனித்த ராகுவாக இருக்கின்ற போது கொஞ்சம் சொத்துல ஏதாவது பிரச்சனை வரலாம், குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரலாம். நீங்கள் நினைப்பீங்க, குடும்பத்தை உறவினர்கள் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட சங்கடங்கள் இல்லை, பிள்ளைகளால் சின்ன பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற செவ்வாய்க்கு 8ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வை இல்லை என்பதால் உங்களுக்குள் ஒரு வேகம் இருக்கும். சூரியனும் வராரு 12ஆம் தேதி பிறகு. 18ஆம் தேதி ஒரு ராசி சூரியன் வந்துடாரு. அப்போ பரபரப்பா இதை செய்யறதா அதை செய்யறதா இப்படி ஓடிட்டே இருப்பீங்க. இந்த நிலைகளும் இந்த மாதம் இருக்கு. புதன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். விரையாதிபதி அவர் தான் உங்களுக்கு, அவரே தான் உங்களுக்கு பாக்கியாதிபதியும். அவர் ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உங்களை சமாளித்து விடக்கூடிய அளவிற்கு உங்களை அழைத்து செல்வார். இந்த மாதம் பெரும்பகுதி உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. சமீப காலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. மறுபடியும் கொஞ்சமாக நான் சொல்லிகிட்டே வரேன். உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்குது. இருந்தாலும் மற்ற கிரகங்கள் என்ன பண்ணாங்க பார்க்கணும்ல. அப்படி பார்க்கின்ற போது 17ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் உங்களுடைய ஜீவனாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை காண முடியும். முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றத்தை காண முடியும். வருமானத்தை காண முடியும். அதற்குரிய நிலையினை 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மாதத்தில் முற்பகுதி யோகமான நிலை இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு 18ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது செலவுகள் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரயஸ்தானத்துக்கு வராரு, செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சரி, இது ஒரு பார்ட். அடுத்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. சொல்லணும் சொல்லிட்டே நினச்சிட்டே இருந்தேன். இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சுபிட்சமான காலம் ஆரம்பமாக போகுது. எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்கலாம் நீங்க. அக்டோபர் 8 வரை அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அந்த அஷ்டம குரு உங்களுடைய நிலைப்பாடுகளில் சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
நினைத்த வேலைகளை எடுத்த வேலைகளை செய்து முடிக்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வந்த உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய பார்வைகள் விரயஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் விரயங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறது, குடும்பத்தில் நிம்மதி இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கிறது. இது போதுமா? போதாதில்ல. அப்ப அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பாக்கிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் உச்சமாக வருகிறார். எப்படி? இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பாக்கிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் உச்சமாக வருகிறார். அவர் உச்சமாக வருவது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். இதான் முக்கியம். இதை தான் சொல்ல வந்த நான். எப்பொழுது ஒரு ராசினருக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதோ அந்த காலகட்டம் அந்த ராசினருக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, மறைந்து கிடந்த செல்வாக்கு, புரியுங்களா? எல்லா விதமான பிரச்சனைகளை எல்லாம் நீங்கி சுபிட்சமாக வாழ்ந்திடக்கூடிய நிலையினை குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். உச்ச குரு உங்களுடைய ராசியை பார்க்கிற 8ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ அந்த பாக்கியஸ்தானம் மீண்டும் பெரிய மனிதனுடைய தொடர்புகள், ஆலய வழிபாடு, தெய்வ அனுகூலம், இப்படி நிறையவே ஒரு நன்மைகளை காணக்கூடிய நிலை இனி வரும் காலத்தில் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கு. என்ன? ஜென்ம ராசியை பார்க்கிற குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், தைரியமாக செயல்பட வைப்பார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார், சொத்தில் இருந்த பிரச்சனைகளை விலக்கி வைப்பார். பிள்ளைகளுடைய நலனை பாதுகாப்பார். பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் இத்தனை நாளும் தடைபட்டு வந்திருந்த நிலையெல்லாம் மாறி அங்க ஒரு மாற்றம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய, பிள்ளைகள் நிம்மதியா இருக்காங்க என்று நினைத்து சந்தோஷம் அடையக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படும். அது வயசுக்கு ஏற்ற மாதிரி, புரியுதுங்களா? குழந்தை பாக்கியமும் ஏற்படும். சுபிட்சமான நிலை இந்த 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் கேது 10ஆம் இடத்துல செய்து வருகின்ற தொழிலில் கவனமாக இருங்க. அதிகமான ஆசைகள் வேண்டாம். ஏன்னா ஞான மோட்சக்காரன் கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. நியாயமாக செயல்படுகின்ற போது நியாயமாக லாபத்தை அள்ளி கொடுப்பார். உழைப்பிற்கேற்ற வருவாய் நிச்சயமாக கொடுப்பார். அது நன்மையாக இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் 10ஆம் தேதி வரை சாதகமாக இல்லை, அதன் பிறகு சாதகமாக இருக்கிறது. செவ்வாய் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல, சூரியனும் விரயஸ்தானத்துக்கு வராரு. இருந்தாலும் 8ஆம் தேதி வரை குருமங்கள யோகம் உங்களுக்கு இருக்கு. 8ஆம் தேதி வரை சமாளிச்சிடுவீங்க. அதன் பிறகு ஒரு இடத்தை விற்கிறது, விற்க முடியாத இடத்தை விற்பது, வாங்க நினைத்த இடத்தை வாங்குவது, இது போன்ற செலவுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு? செலவுக்கு தானே. ஒரு இடத்த வாங்கணும், வாகனத்தை வாங்கணும், செல்வாக்கா வாழணும், அந்தஸ்தா வாழணும், அதற்காக செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ 12ஆம் இடம் செலவுகளையும் ஏற்படுத்தும், செலவுகளின் வழியே ஆதாயத்தையும் உண்டாக்கும். அந்த நிலையும் உங்களுக்கு இருக்கு. புதனும் 12ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். செலவுகளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு குறைவு இருக்காது, வரவிற்கும் குறைவு இருக்காது, நிறைவிற்கும் குறைவு இருக்காது. எல்லா விதமான சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க, நெருக்கடியை பார்த்துட்டீங்க, எல்லாவற்றையும் மீறி இப்போ நல்லபடியாக இருக்கீங்க. அதற்கு காரணம் இந்த 7ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு, 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு, இப்படி ஒவ்வொரு கிரகமும் சமீப காலத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதி வரையில் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ உத்தியோகத்தில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளாக சிரமப்பட்டிருப்பீங்க, நிரந்தரமாகலை, அது நிரந்தரமாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல, கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கும். தொழிலை விரிவு செய்ய நினைக்கிறீங்க, முடியும். புதிய தொழில் தொடங்க முயற்சிக்கிறீங்க, முடியும். அதற்கெல்லாம் வாய்ப்புகளை 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சூரியன் உங்களுக்கு வழங்குவார். அதற்குரிய அனுமதிகளையும் அரசு அனுமதிகளையும் சூரியனே வழங்குவார். முடிஞ்சு போச்சுங்களா? ஒரு பக்கம் தொழில் பண்றீங்க, அதில் லாபத்தை பார்க்கணும்ல. அப்போ 18ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரார். பணமழைக்கு பஞ்சம் இருக்காது, பொருளாதார நிலை உயரும். நீ யாரா இருந்தாலும் இருந்துட்டு போங்க, சின்ன வேலையை செஞ்சாலும் சரி, பெரிய வேலையை செஞ்சாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும், தொழிலதிபராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சாதாரண தொழிலாளிகள் 10,000 வருதுன்னா ஒரு கோடீஸ்வரருக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரலாம். தகுதிக்கேற்ற வருமானம்.
உயர்வு, வருமானம் கிடைத்திடக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினரான உங்களுக்கு இருக்கு. ஒரு கொடுத்த வச்ச பணம் கூட வரலாங்க. நீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, சம்பளம் மட்டும் தானே வரும், வேற எதுவும் வராது சொல்லலாம். இல்லை எதிர்பார்த்த பணம் வரலாம், வர வேண்டிய பணம் வரலாம், தடைப்பட்டிருந்த பணம் வரலாம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குடும்பத்தினர் மூலியமா வரலாம், உறவினர் மூலியமா வரலாம். ஆனால் வசதி வாய்ப்புகளுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த மாதம் முழுவதுமே சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆண்டிற்கு தனுசு ராசினா உங்களுக்கு யோக காலம் என்பதை உறுதியாக எழுதி வைத்துக் கொள்ளலாம். அது எந்த கிரகம் வேண்டுமென்றாலும் எங்க வேணாலும் போகட்டும். ராகு 3ஆம் இடத்திலே இருப்பார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு. அந்த 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி கொண்டே இருக்கும். சாதாரணமா நம்பிக்கை இல்லாம கூட ஒரு காரியத்தில் இறங்கியிருப்பீங்க, அங்க ஜெயிச்சுடுவீங்க. இந்த நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கு, புரியுங்களா? அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். கேதுவும் பாக்கியஸ்தானத்தில், தந்தை வழி உறவுகளால் ஆதரவு, பெரிய மனிதர்களால் ஆதரவு, ஒரு தெய்வ அனுகூலம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். புதிய சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த மாதம் நன்மையான மாதம். சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறார், இன்னொரு பக்கம் ராகு தொடர்ந்து சாதகமாக சஞ்சரிக்கிறார். ஆனால் ராசிநாதன் 8ஆம் தேதி இடம் மாறுகிறார். எப்படி? 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து ராசியை பார்த்து கொண்டிருப்பவர் அதிசாரமாக கடகராசிக்கு சென்று அஷ்டமம் அடைகிறார். அப்ப இப்பொழுது குரு பகவானால் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற நன்மையான பலன்கள் 8ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்காமல் போவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. அதான் உண்டு. ஆனா அதே என்ன பண்ணுவாரு? 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு 12ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார். இப்ப விரயங்கள் கட்டுப்படும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். அதான் முக்கியம். எதிர்பார்த்த சந்தோஷம், நிம்மதி கிடைக்கும். அதற்கும் வாய்ப்பு இருக்கு, புரியுங்களா? இதற்கு மேலாக ராகுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, கேதுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது, சுக்கிரனுடைய சஞ்சாரம் கையில் இருக்கின்ற பணத்தை மற்றவருக்கு உதவி செய்திடக்கூடிய அளவிற்கு சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கு இந்த மாசம். உங்களுக்கு தர்மம் செய்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனநிலை மாறும். சரி, அவங்க கொடுக்கலாம், பாவம் கஷ்டப்படுறாங்க, இல்லை அந்த ஆலயத்திற்கு கொடுக்கலாம், இல்லை இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் நண்பர், இவருக்கு கொடுத்து உதவி பண்ணலாம். இப்படி தான தர்மம் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும் என்று சொல்லப்படுது. அடுத்து இந்த மாதத்தின் 27ஆம் தேதி வரை செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் செவ்வாய் தான். 11ஆம் இடத்தில் இந்த மாதத்தின் 27ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போறாரு. பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும், நெருக்கடி இல்லாமல் இருக்கும், புரியுங்களா? ஒரு செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான, நிம்மதியான, சந்தோஷமான மாதமாக இருக்கும். புதன் சந்தோஷத்தை அதிகரிப்பார். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகர ராசி நண்பர்களே, எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, நெருக்கடி சந்திச்சிட்டீங்க, புரியுங்களா? எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இன்னைக்கு மாலை ஆகுதுன்னா நாளை காலை உண்டு. சூரியன் கிழக்கு வந்துடுவார். இப்போ மேற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் கிழக்கு உங்களால் பார்க்க முடியும். அப்போது எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதை உறுதியாக நீங்கள் நம்பலாம். இந்த மாற்றங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். சில படிப்பினைகளை நாம் சம்பாதிப்பதற்காகவே, அடைவதற்காகவே இந்த மாற்றங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. கிரகங்கள் மாறுகின்ற போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது குடும்பத்தில் சரி, தொழிலில் சரி, வாழ்க்கையில் சரி, அரசியலில் சரி, புரியுங்களா, பொது வாழ்க்கையில் சரி, எல்லாவற்றிலும் கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பது தவிர்க்க முடியாதது. சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போது மகராசினருக்கு? இப்போ மாதத்தின் முற்பகுதி என்ன ஆகுதுன்னா 17ஆம் தேதி வரை பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியன். உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவர் போய் இப்பொழுது பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்குள்ளே ஒரு பயம் மற்றும் தானாக வெளிப்படும். ஒரு மனசுக்குள்ள பயம் இருக்கும். என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம், அப்படி ஒரு பயம் இருக்கும். ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார். இப்போ 10ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரியன் நிச்சயமாக, உறுதியாக
தொழிலில் முன்னேற்றத்தை கொடுத்தாக வேண்டும், லாபத்தை கொடுத்தாக வேண்டும். வேலை தேடி இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பினை கொடுத்தாக வேண்டும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றத்தை கொடுத்தாக வேண்டும். ஒரு வியாபாரம் தொடங்குறீங்க, அரசாங்கத்துடைய அனுமதி வேணும்னா அரசு அனுமதி நிச்சயமாக கிடைக்கும். அப்ப மாதத்தின் பிற்பகுதி மகர ராசினருக்கு யோகமான காலகட்டமாக இருக்கிறது என்பதை ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இது சூரியன் என்ற ஒரு கிரகத்தை வச்சு நம்ம பேசுறது. இன்னொரு நிறைய தகவல் இருக்கு. இந்த மாசம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, நிம்மதி கொடுக்கக்கூடிய அளவிற்கு, நல்ல வார்த்தைகள் சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 8ஆம் தேதி வரை, அக்டோபர் 8ஆம் தேதி வரை 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு 8ஆம் தேதி மாலை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். உச்சமாக சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார். ஒரு பெரிய திருப்புமுனை வரும் உங்க வாழ்க்கையில. அக்டோபர் 8க்கு பிறகு ஒரு அந்தஸ்து எந்த ரீதியிலேயாவது, நீ யாருக்கிட்ட போய் பேசுனீங்களோ, என்ன பண்ணீங்களோ, எதை செய்து வச்சீங்களோ, எதற்காக நீங்க போராடிக்கிட்டு இருந்தீங்களோ, அது கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு உண்டு. அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு எல்லாம் 8ஆம் தேதிக்கு பிறகு உயர ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். என்னென்ன தேவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, அதையெல்லாம் குரு பார்வையர் அந்த ராசியினருக்கு கிடைக்கின்ற போது கிடைக்கும் என்பது பொதுவான விதி. அது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற போது பலன்கள் நன்றாகவே இருக்கும். அப்போ 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். பணவரவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பெரிய மனிதனுடைய சந்திப்பு, தொடர்பு, ஆதாயம் என்பது இருக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் ஒரு புதிய மனிதனாக நடமாடக்கூடிய அளவிற்கு மகர ராசினருக்கு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு யோக காலமாக இருக்கிறது. பிற்பகுதியில் சூரிய வர யோகத்தை கொடுக்க போறாரு. இதற்கு மேல சுக்கிரனுடைய சஞ்சாரமும் இந்த மாதத்தின் 11ஆம் தேதி முதல் செல்வ நிலையை உயர்த்திட இருக்கிறது, செல்வாக்கை உயர்த்திட இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்திட இருக்கிறது சுக்கிரன் சஞ்சாரம். புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா கையில் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கு, நினைத்த காரியமெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, எல்லாவற்றிலும் சாதிச்சுட்டே இருக்கு. அப்போ இந்த மாதம் முழுவதுமே புதனுடைய சாதகம் சஞ்சாரம், குருவுடைய சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம் என்று எல்லா நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மாதத்தின் கடைசி பகுதியில் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு செவ்வாய் ஆட்சியாக வரப்போறாரு. அப்ப மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு ஆதாயம் தொடங்க போகுது. இருந்தாலும் இங்கதான் நீங்க கவனிக்கணும். ஐயா எல்லாம் வந்து சேருதுங்க ஐயா, எல்லாம் கிடைக்குதுங்க ஐயா, நல்லா இருக்கு ஐயா. இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் 4 கொடுத்துட்டு உங்களை கொஞ்சம் சோதனை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இந்த 8ஆம் இடத்துல கேது இருக்காரு பாருங்க, அவர் மறைமுகமான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டால் அங்கே உங்களுக்கு தண்டனையை கொடுப்பார். அது ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, மறைமுகமான வேற தொழிலாக இருந்தாலும் சரி, வேறு வேறு வேலைகளாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்து கேது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தலாம் அல்லது உடல் ரீதியாக பாதிப்பினை ஏற்படுத்தலாம். இங்க ஒரு பக்கம் அடி வாங்குறோமா, மறுபக்கம் என்னன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல ராகு. அப்ப குரு பார்வை 8ஆம் தேதி வரை ராகுக்கு இருக்கு, அது பிறகு குரு பார்வை கிடையாது. அப்ப குடும்பத்துல 8ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சலசலப்பு, குழப்பம், வார்த்தைகளில் ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பாசிட்டிவ் நிறைய இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எதை நம்ம சரி பண்ணா நம்ம நல்லா இருக்க முடியும், நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எது நமக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டு நேர்மையாக செயல்படுங்கள். நிச்சயமாக வெற்றி உண்டு. மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, வாழ்க்கை நல்லாவே போய்கிட்டு இருக்குங்க. இடையில கொஞ்சம் சங்கடம் வரும், திரும்ப நிலைமை சரியாகும். என்னன்னா ஒரு பக்கம் பேசி ஆகணும் இல்லையா. அப்போ 8ஆம் இடத்துல இப்போ இந்த 15 நாளா சூரியன் இருக்காரு. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை 8ஆம் இடத்துல தான் சூரியன் இருப்பார். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருப்பார். ஏதாகிலும் ஒரு சங்கடம் இந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு பாதிப்பு சொல்ல முடியாதுங்க. உயிர்காரகம், பொருள்காரகம் என்று சொல்லுகின்ற போது எந்த கிரகங்கள் ஏதாகிலும் ஒன்றினில் ஒரு பிரச்சனை உருவாக்கணும். இங்கே உருவாக்கணும், இல்லைன்னா அங்கே உருவாக்கணும். அப்போ உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தணும், இல்லை என்றால் மனதளவில் சங்கடத்தை ஏற்படுத்தணும். வெளிவட்டார மக்கள் உங்களை பார்த்து வேறு விதமாக பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை உருவாக்கணும்.
அப்போ 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது அரசு வழி முயற்சிகளுக்கு கூட சில தடைகளை ஏற்படுத்தும். நிதானம் இந்த நேரத்தில் மிக அவசியம். எந்த ஒரு வேலையிலும் அவசரம் காட்டக்கூடாது. அதற்கு முக்கியமான காரணம் புதன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது. 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் மாற்றம் செய்வார். ஒரு அசட்டுத்தனமாக சில வேலைகளில் ஈடுபட்டு அதில் அவதிப்பட ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதற்கு என்ன விதிவிலக்குன்னா, அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை அந்த 9ஆம் இடத்து குருவையும் புதனையும் குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்து சஞ்சரிக்கின்ற செவ்வாயும் குரு பார்க்கிறார். ராசி குரு பார்க்கிறார். இப்போ என்ன வந்தாலும் சரி, அந்த 8ஆம் இடத்து சூரியனுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு என்ன வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு குருவுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது, புதனுக்கு கிடைக்கிறது, ராசிக்கு கிடைக்கிறது. இப்போ 8ஆம் தேதி வரை எல்லாமே சுபிட்சமாக போயிட்டு இருக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி வரை சூரியனால் சங்கடங்கள் ஏற்படலாம். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாயும் புதனும் உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். என்றாலும் இந்த நேரத்தில் குருவுடைய சஞ்சாரம் எப்படின்னா, 8ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 8ஆம் தேதி வரும் பூர்வ புண்ணியத்தானத்தை சஞ்சரித்து ஒரு ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதன் பிறகு 6ஆம் இடத்துக்கு போறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு யோக பலன்களை ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு எதிர்ப்புகளையும் நோயினையும் உண்டாக்குவார். இப்போ ஒரு பக்கம் ஏதோ ஒரு எதிர்ப்பு உருவாக போகுது, ஏதோ பிரச்சனை வரப்போகுது. இது சதயம் எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கும்பராசிக்குள்ள கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நான் 6ஆம் இடத்துல குரு போறாரு, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதே நேரத்தில் அவர் 6ஆம் இடத்திற்கு போனாலும் ஒரு விதிவிலக்கை சொல்லிடுறேன். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, உடல் ரீதியாக வந்தாலும் சரி, புகழுக்கு களங்கம் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அளவிற்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முடிச்சு பார்த்தீங்களா? செய்து வருகின்ற தொழில் சரியா போயிட்டு இருந்தாவே நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இப்போ கையில் பணப்புழக்கம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. எப்போ? அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. இவ்வளவு நாட்களும் தொழிலில் ஏற்பட்ட தொய்வு தடை எல்லாம் விலக ஆரம்பிக்கும். மறுபடியும் தொழில் சூடு பிடிக்கும். இப்போ ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான பலனை கொடுக்கலாம். அதே நேரத்தில் மற்றொரு கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான பலனை கொடுக்கலாம். அப்படி பார்க்கின்ற போது குருவுடைய பார்வை 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் கிடைக்கின்ற போது இந்த விரைய செலவுகள் கட்டுப்படும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். செய்து வருகின்ற தொழில் ஆதாயம் தரும். புதிய முயற்சிகள் வெற்றி அளிக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு ஆசைகளை அதிகரித்துக் கொண்டிருப்பார். அகலக்கால் வைக்கும்படி சில மனையை தூண்டுவார். சரிங்களா? கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. கேது 7ஆம் இடத்துல. புதியவர்களை நம்பாதீங்க. வாழ்க்கை துணையை முடிந்தவரை அனுசரித்து போவது என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். புதுசாக சில நபர்கள் வருவாங்க. அவர்களால் உங்களுக்கும் சங்கடம் ஏற்படும். வருகின்ற நபர்களால் உங்களுக்கும் சங்கடம் ஏற்படும். குடும்பத்திலும் குழப்பம் ஏற்படும். புரிஞ்சுக்கணும். கேது 7ஆம் இடத்துல. சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரை எதிர்ப்பாளினரால் எழுதி வச்சுங்க. எதிர்ப்பாளினரால் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் அல்லது அவருடைய மீள் கொண்டுள்ள பற்றுதலின் காரணமாக செய்து வருகின்ற தொழிலை கவனிக்க முடியாத நிலையினையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கலாம். 10ஆம் தேதி வரை எதிர்ப்பாளினர் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்ப வேண்டாம். 10ஆம் தேதிக்கு பிறகு அது நிலைமை மாறிடும். 8ஆம் இடத்துக்கு போயிட சுக்கிரன். அப்போ கிரகங்கள் அந்த இடத்திற்கு வருகின்ற போது அவருடைய காரகத்துவத்தின்படி அவர் செய்ய வேண்டிய பணிகளை செய்வார்கள். இந்த நேரத்தில் உங்களை தூக்கி நிப்பாட்டணும், இந்த நேரத்தில் உங்களை அசிங்கப்படுத்தணும், இந்த நேரத்தில் பதவி கொடுக்கணும், இந்த நேரத்தில் செல்வாக்கு கொடுக்கணும், இந்த நேரத்தில் செல்வாக்கில் வீழ்ச்சியை உண்டாக்கணும். இவையெல்லாம் கிரகங்கள் தான் செய்கிறது. புரியுங்களா? அப்போ 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு எதிர்ப்பாளினரால் சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். 7ஆம் இடத்தில் கேதுவும் இருக்காரு. ஜாக்கிரதையா இருங்க நட்பு வட்டத்து விஷயங்கள்ல. செவ்வாயுடைய சஞ்சாரம் இந்த மாதம் சாதகமாக இல்லை. புதன் 9ஆம் இடத்துல. புத்திசாலித்தனம் என்பது கொஞ்சம் மட்டுப்படும். இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாத்துலேயுமே. அப்போதான் உங்களை ஜெயிக்க முடியும். ஏன்னா குரு விலகிறார் 5ஆம் இடத்தை விட்டு. இவ்வளோ நாள் குரு உங்களை காப்பாற்றிட்டு இருக்கார். 5ஆம் இடத்தை விட்டு குரு விலகின்ற போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் புதுசாக எதிர்ப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும்.
இப்பொழுது இருக்கின்ற நிலையில் சின்ன சின்ன மாற்றம் ஏற்படும். கவனமாக இருந்துக்குங்க. யோசனை பண்ணி திட்டமிட்டு செயல்படுங்க. விரைவில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதை பிறகு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மீனராசி நண்பர்களே, வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சுமாரான நேரமாக தான் இருக்குது. முன்பு இருந்த சங்கடங்கள் கிடையாது. எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு இந்த நேரம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சூரியன் 17ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்குறார். அப்போ என்ன ஆகுன்னா, உங்களுடைய தேவைகள் ஒன்று இருக்குல்ல, எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்குல்ல, அதை அடைவதற்காக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியன். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம், இல்லை வேறு இடங்களுக்கு வேறு ஊர்களுக்கு மாற்றம் கிடைக்கலாம், ஒரு புதிய இடத்திற்கு சென்று குடியேறலாம், புதிய வீடு கட்டி குடியேறலாம். ஒரு இடமாற்றம் என்பது உறுதியாக இருக்கிறது இந்த 17ஆம் தேதிக்குள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அரசு வழி முயற்சிகளில் நீங்கள் மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். செய்து வருகின்ற வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். சூரியனை வைத்து சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரிங்க, 2026 வரை மீன ராசினரை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒரு உச்சமான கிரகம் பார்த்தீங்கன்னா கேதுங்க. கிரகங்களில் 9 கிரகங்களில் வலிமையுடைய ஒரு கிரகம் கேது தான். அதிக சக்தி வாய்ந்த கிரகம். அந்த கிரகம் 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நடக்க முடியும் உங்களால். புரியுங்களா? எவராலும் உங்களை எதுவும் செய்து விட முடியாது, உங்களை அவமானப்படுத்தி விட முடியாது, எவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் நீங்கள் இருக்க முடியாது. என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். உடம்பு நிலையில் இருந்த பாதிப்பு விலகுங்க, எதிர்ப்பு விலகும், வழக்கு சாதகமாகும். இந்த நேரத்தில் முடிந்ததை உங்களால் சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குது. கேது 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் வரை உங்களுக்கு ஒரு யோக காலம். இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் என்னன்னா, நல்ல விஷயம். இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்க போறார். எப்பொழுதெல்லாம் குரு பகவானின் பார்வை ஒருவருடைய ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த நபருடைய வாழ்க்கை, அந்த ஜாதகரின் வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் சுபிட்சமாக இருக்கும் என்பதை 1000 முறை நான் சொல்லிட்டேன். என்னுடைய அனுபவத்திலையும் பார்த்துட்டேன். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மனிதனுக்கு என்ன தேவையோ அது வயதிற்கேற்ற தேவை. ஒருவருக்கு திருமண வயசு இருக்கலாம், அதற்குரிய வாய்ப்புகள் தேடி வரும், வரன் தேடி வரும். ஒருத்தருக்கு வேலை தேடணும், வேலை வேணும், வேலை கிடைக்கும். இல்லை வேலையில் மாற்றம் வேணும், அந்த மாற்றம் கிடைக்கும். செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். எப்பொழுது குரு ராசியை பார்க்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு எல்லா விதமான தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். அப்போ ஒரு அற்புதமான நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு. இன்னும் ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன். இந்த மீன ராசி இருக்கு பாருங்க, காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசி, கடைசி ராசி விரய ராசி, மோட்ச ராசின்னு கூட சொல்லிடலாம். இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குங்க. எதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நினைக்கிறீர்களோ, எதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதோ அதையெல்லாம் காலம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு தேவையான அத்தனையும் பூர்த்தி செய்துதான் உங்களுடைய ஆயுளையும் முடித்து வைக்கும். மீனராசிக்கு தனி தன்மைங்க அது. அப்போ பெரிய கனவாக இருந்ததெல்லாம் நினைவாகும். அது கிடைச்சா பரவாயில்லையே, இப்படி விஷயம் நமக்கு கிடைக்கலையே, இது நமக்கு கிடைக்கலையே என்ற ஏக்கங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரியான காலம் வருகின்ற போது அந்த ஏக்கம் தீரக்கூடிய நிலையினை கிரகங்கள் உங்களுக்கு உண்டாக்கும். மீனராசியில் பிறந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. புரியுங்களா? ஒவ்வொரு தேடல்களும் உங்களுக்கு பூர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் மோட்ச ராசி இல்லையா, அதாவது தனித்தன்மை. சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவுடைய சஞ்சார நிலை அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அதி அற்புதமாக பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், ஜென்மராசியை பார்க்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற போது தெய்வ அருளும் பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பும் நீண்ட நாட்களாக உங்களை விட்டு விலகியிருந்தவர்களெல்லாம் ஒன்றாகக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், வியாபாரமாகட்டும், கையில் பணப்புழக்கம் இருக்கின்ற அளவிற்கு எப்படியாவது பணம் வந்துகிட்டு இருக்கும்.
உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய நேரமாக அக்டோபர் 8க்கு பிறகு இருக்கும் உறுதியாக. இந்த நேரத்தில் செவ்வாயுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 வரை குருமங்கள யோகம் உங்களுக்கு. அதன் பிறகு செவ்வாய் 8ஆம் இடத்தை சஞ்சரிப்பார், புதன் 8ஆம் இடத்தை சஞ்சரிப்பார், சூரியனும் 8ஆம் இடத்திற்கு 18ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகிறார். கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியாக. ஏன்னா ஒரு பக்கம் முன்னேற்றம் வருகின்ற போது பார்த்தீங்கன்னா மறுபக்கம் ஏதோ சங்கடங்களும் வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். 10ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரார். இது வெளிப்படையாக பேசுகிற உங்களுக்கு. இந்த சுக்கிரன் யாருன்னா 7ஆம் இடத்துல போய் உட்காரும் போது நீ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்ப்பாளினர் மீது மோகம் கொள்ள வைப்பார். முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், மீன ராசினருக்கு எந்தெந்த காலத்தில் எதுவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் கிரகங்கள் கொடுத்து கொண்டு இருக்கும். அப்ப சுக்கிரன் 7ஆம் இடத்துல வரும்போது என்ன ஆகுன்னா, ஒரு ஆணாக இருந்தால் ஏதாகிலும் ஒரு பெண் வழியாக அவர்களுக்கு தேவையான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அப்ப அதன் காரணமாக என்ன ஆகுன்னா, இங்கேயும் புரிஞ்சுக்கணும், நம்முடைய சொந்த தொழில் வேலை மற்ற விஷயங்களில் இருக்கின்ற கவனங்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேவே போயிட்டு போனோம். அதை புரிஞ்சுக்கிங்க. இந்த நேரத்தில் எது தேவை நமக்கு அதை புரிஞ்சு செயல்படுங்க. இந்த நேரத்தில் பெண்ணாக இருந்தால் புதிய ஆண் நட்புகள் கிடைக்கும், ஆணாக இருந்தால் பெண் நட்புகள் கிடைக்கும். அவர்களுடைய மயக்கத்தில் இருக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க தான் தீர்மானிக்கணும். கிரகங்கள் இதை செய்து கொடுக்கின்ற நிலையில் இப்ப இருக்காங்க. சரி, ராகு 12ஆம் இடத்துல என்ன, 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அயன சயனஸ்தானமான படுக்கைஸ்தானமான விரயஸ்தானமான மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துல ராகு. இவ்வளவு நாளும் குரு பார்வையோட இருந்தார், அப்ப தனிச்சு நிற்க போறார். அப்போ சில தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மீன ராசினருக்கு குருவுடைய சக்தி எப்போதுமே இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கும். அப்போ என்னென்ன எதிர்காலத்தை எப்படி வழிநடத்தணும், இந்த பிரச்சனைகளால் இதை நாம் எடுத்துக்கொள்வதால் நமக்கு என்ன விதமான சங்கடங்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும். அதை புரிஞ்சுக்கிங்க. ஒரு அற்புதமான நிலை என்னன்னா, இந்த குரு பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறது. திருமண வயதினருக்கே வரப்போகுதுங்க. இப்போ எல்லாருக்குமே என்னன்னா, அந்த யாராக இருந்தாலும் சரி அது குரு செய்ய வேண்டியது செய்து கொண்டு இருப்பார், சுபிட்சங்களை கொடுத்து கொண்டிருப்பார், நன்மைகளை கொடுத்து கொண்டிருப்பார். எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. ஒரு பக்கம் நன்மைகள் அதிகபட்சமாக இருக்கிறது, மறுபக்கம் 8ஆம் இடத்தில் சூரியனும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் சஞ்சரித்து அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய புகழுக்கு சின்ன சின்ன கலங்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யோகமான மாதம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.